ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு எப்படியாக சொல்லப்படுது. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதாவது அனனியா பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பொய் சொல்றாரு. பேதுருட்ட போய் அவர் பொய் சொல்றாரு. அதாவது இந்த அனனியா பார்த்தீங்கன்னா அனனியாவும் சப்பிராலாம் வந்து அதாவது தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்கிறாங்க. பொருத்தனை செஞ்சு அவங்க ஜெபிக்கிற, ஆண்டவரே அப்பா எங்களோட நிலத்தை நாங்கள் விற்று உமக்கு நாங்கள் காணிக்கையாக கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதே போல் ஏசப்பா அவங்க ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொருத்தனை பண்ணபடியே போய் அனனியா போய் அவர் சொந்த நிலத்தை போய் விற்கிறார். விற்ற பிறகு அந்த நிலத்துலேருந்து நிறைய காசு வந்த பிறகு அவர் வந்து காசை பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. பிசாசு வந்து அவர் ஒரு இதயத்தில் தூண்டி அவர் அந்த பண ஆசை வரும்படி செஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்து அனனியா பார்த்தீங்கன்னா காசு வந்த பிறகு கொஞ்சம் காசு அவருக்குன்னு ஒரு மறைச்சி வச்சுன்னு கொஞ்சம் காசு எடுத்துன்னு போயிட்டு நம்ம கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணமே இது போய் ஊழியத்துக்கு குத்தலாம் சொல்லி நேராக போய் ஊழியக்காரர் அப்போஸ்தலர் பேதுருட்ட போய் கொடுக்குறாரு. இது போல் நாங்கள் கர்த்தருக்கு வந்து பொருத்தனை செஞ்சோம், எங்கள் நிலத்தை விற்று நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணோம், எங்கள் நிலத்தை நாங்கள் விற்றுட்டோம், இந்த ஊழியத்துக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்கன்னு சொல்லி பேதுருட்ட கொடுக்கும்போது பேதுரு உடனே அனனியா பார்த்து சொல்கிறார். அதாவது அனனியாவே, நீ நிலத்தை விற்ற காசு இவ்வளோ தானா சொல்லி பேதுரு கேட்கும்போது உடனே அனனியா அப்பயும் போய் தான் சொல்கிறான். ஆமாம், இவ்வளோ காசு தான் வந்தது, நான் அப்படியே கொடுத்துட்டேன். அதாவது நீ வந்து மனுஷனுக்கு ரொம்ப பொய் சொல்ல, தேவனுக்கு ரொம்ப பொய் சொல்கிறேன். பிசாசு வந்து உன் இருதயத்தில் வந்து அவன் பூந்து உன்னை வஞ்சிச்சான். நீ வந்து தேவனுக்கு வந்து பிரியமா இல்லைன்னு சொல்லி வந்து பேதுரு சொல்லும்போது அனனியா அந்த வார்த்தை கேட்டு அடுத்த செகண்டை பார்த்து அனனியா வந்து தன் ஜீவனே போயிடுச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம என்ன பொருத்தனை செஞ்சாலும் அந்த பொருத்தனை கத்தரிட்டு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம ஏசப்பா வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் பொருத்தனை வந்து செஞ்சால் தான் உங்களுக்கு இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பா ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அதாவது இந்த வெள்ளியை கொடுத்தா தான் நீ கேட்குறத நான் கொடுப்பேன், நீ தங்கத்தை கொடுத்தா தான் நீ கேட்குறத நான் கொடுப்பேன், நீ வந்து இதை கொடுத்தா தான் நான் உனக்கு அதை செய்வேன்னு சொல்லி ஏசப்பா ஒரு நாளும் கேட்கவும் மாட்டார். அதாவது உங்கள்கிட்ட எதுவுமேலாம் கூட நீங்கள் வெறும் கையோடு வந்து உண்மையாக கத்த நோக்கி ஏசப்பா என் வாழ்க்கையில் இது வேணும்னு சொல்லி செஞ்சு சொல்லும் போது நிச்சயமாக அவர் செய்வார். அவர் உங்கள்கிட்ட அதாவது உலகத்தில் பிறந்துட ஒவ்வொரு மனசையும் எதிர்பார்க்கறது உண்மை தான். அந்த உண்மையாக நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம பொருத்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது செய்யாமல் நம்ம வந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக தான் நம்ம போய் பேசும்போது தேவனுக்கு வந்து தேவனோட நாம தூஷிக்கப்படும். அதாவது அனனியா சப்பாரியால் வந்து அப்படி தான் போய் பேசுனாங்க, தேவனோட நாமமும் தூஷிக்கப்படி பேசி செஞ்சாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை மானுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் சரி போய் பேசவே கூடாது. நம்ம எந்த இடத்துல சரி, நம்ம வேலை ஸ்தானமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம போய் பேசவே கூடாது. அதான் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம உள்ளதுன்னு இல்லதுன்னு நம்ம உண்மையை பேசிட்டு போனோம். ஏன்னா தேவன் நம்ம ஆரோக்கிய தேவன் உண்மை உள்ள தேவன். அநேக பேர் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பொருத்தனை செஞ்சாங்க, அந்த பொருத்தனை படி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. அண்ணாள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனை செய்கிறா, அண்ணாளுக்கு வந்து கர்ப்பத்தின் கனி இல்லை, அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறா. அது மூலிமா அவன் சக்காலத்தி வந்து அண்ணாவை வந்து கேவலமாக பேச இதை கண்டு அண்ணாவை பயங்கரமாக மன கசஞ்சு நேராக தேவ சமூகத்தில் போய் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை ஆண்டவரே, இது மூலமாக நான் பயங்கரமாக நிந்திக்கப்படுறேன், அவமானப்படுறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் பிள்ளை உங்களுடைய ஆலயத்தை நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் பொறுத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அண்ணாள் வந்து கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க, அதுக்கப்புறம் அண்ணாள் வந்து ஒரு கர்ப்பமாகி ஒரு ஆண் பிள்ளை பிறந்து அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கு பொறுத்துன்னு செஞ்சபடி எடுத்து வந்து ஆலயத்தில் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாள் பயங்கரமான குழந்தைகளை பெற்று ஆசீர்வாதம் பெற்றா சொல்லி வேதம் சொல்லுது. மலடியாக எண்ணப்பட்ட அண்ணாள் வந்து கர்த்தருக்கு பொருத்தனை செஞ்சு உண்மையாக இருந்தாள். அவள் பயங்கர பிள்ளைகளை பெற்ற ஒரு ஆசீர்வாதமாக ஆனான். நம்ம தேவன் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்குறாரு. நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது கிறிஸ்துவனாக இருக்கிற போது நம்ம ஒரு நாள் போய் பேசவே கூடாது. அப்படி போய் பேசாமல் நம்ம இருக்கும்போது தேவன் நம்ம பக்கத்தில் இருப்பார். நம்ம தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். தேவன் நம்மளை வழி நடத்துவார். தேவன் நம்மளை ஒருபோது கைவிடவே மாட்டார். அதாவது யோபுக்கு வந்து பிசாசு வந்து யோபை வஞ்சிக்கும்படி வரான். ஏசப்பா யோபை பற்றி பிசாசில் சரியாக கூட, என் மகன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்கிற மனுஷன் யோபு மேலே உன் கண்ணை வைத்தாயா சொல்லி ஏசப்பா வந்து யோபுக்கு சாட்சி கொடுக்குறாரு. இன்றைக்கி உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளை ஏசப்பா அப்படி தான் சாட்சி கொடுக்குறான். ஐயோ என் பிள்ளை இப்படியா, என் பிள்ளை ஒருபோது இதுமாரி போய் பேசாது, என் பிள்ளை இது போல் எதுவுமே செய்யாது, என் பிள்ளை எனக்கு உண்மையாக இருக்குது, என் பிள்ளைக்கு நான் துணையாக இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லணும். யோபு கர்த்தர் துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லை வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடி கர்த்தரத்தில் அவங்களுக்கு துணையாக இருந்தார். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எது செஞ்சாலும் சரி கர்த்தருக்கு உண்மையாக செய்யுங்க. ஒரு நாளும் வந்து நீங்கள் கர்த்தருக்கிறோமா சரி நீங்கள் போய் பேசாதீங்க. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக பேசும்போது தேவன் உங்களோட கூட இருப்பார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் மத்திய சுவிசேஷத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன் நான் உன்னை பெரிய அதிகாரியாக வைப்பேன், என்னை பரலோகத்தில் என்னோட உன்னை சேர்த்துக்கொண்டேன், நித்தியமாக நான் வாழ வைப்பேன்னு சொல்லி அநேக பேர் உண்மையாக இருந்தாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது எல்லா காலத்திலும் உண்மையாக இருங்க, எல்லா ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமீன்.